வாங்க இப்போ கூட்டணி பற்றி முக்கியமான ஒரு டாபிக் போயினுக்குது. கூட்டணி ஆட்சி எங்கே வரும், எந்த மாதிரி ஒரு சூழலில் வரும் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்காக தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான தலைவர் இந்த கூட்டணி மேட்டரை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எப்போ, எப்படி, எந்த சூழலில் வரும் அப்படின்னு சொல்ல போகிறாரு. வாங்க கேட்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்கிட்ட தான் தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்குல்ல. சரி, ஒரு பெரிய தலைக்கட்டு ஊருக்குள்ள முக்கியமான அரசியல் தலைவர் அவர்கிட்ட கேட்போம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம ஏதாவது பாடம் படிச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. இப்போது கூட்டணி ஆட்சி தொடர்பான பேச்சு நடக்கிறது என்றாலே திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் ஒரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி பலவீனப்பட்டு வருகிறது, வலிமையை இழந்து வருகிறது என்றுதான் பொருள். இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வருகிறதோ இல்லையோ, அதிமுக அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வருகிற நிலையில் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயார் என்கிற ஒரு தோற்றம் அல்லது கருத்துருவாக்கம் உருவாகி இருக்கிறது. எனவேதான் இந்த பேச்சு இங்கே இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அதற்கான சூழல் அமையுமா என்றால் வாய்ப்பில்லை என்றே நான் நம்புகிறேன். இப்போ வருகின்ற தேர்தலையாவது கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான, ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க 2 திராவிட கட்சிகளும் பலமான வாக்கு வங்கி வச்சிருக்காங்கன்னு. அப்ப அவங்க தனித்து போட்டியிட மாட்டேங்கிறாங்க. அப்ப கூட்டணி கட்சிகளோட ஆதரவு அவங்க தேவைப்படுது 2 கட்சிக்குமே. அப்ப 2 கட்சிகளும் பலகீனமா இருக்குன்றத பொருளா எடுத்துக்க முடியும். இந்த சூழலில் விடுதலை அதான் சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சிக்கு உடன்படக்கூடிய அளவுக்கு இன்னும் அவர்கள் பலவீனப்படவில்லை என்றுதான் அதற்கு பொருள். கூட்டணி தேவை என்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்கலாம், கூட்டணி ஆட்சி தேவை என்கிற அளவுக்கு பலவீனப்படவில்லை.